வணக்கம். தமிழர்களுக்கும் இந்துக்களுக்கும் எதிராக செயல்படும் திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன இப்போ எங்கள் பின்னாடி ஒரு மரம், வில்வ மரத்துக்கு பக்கத்தில் சாமி. இது எங்களோட மத வழிபாடு நடைமுறை. அது பக்கத்துலேயும் இன்னொரு மரமும் இருக்குது. இந்த ஒரு மரம் பக்கத்தில் இன்னொரு மரம், 2 மரம் இருக்குது. 2 வில்வ மரம். 2 வில்வ மரத்துக்கு பக்கத்தில் நாங்கள் சாமியாக வச்சு கும்பிட்றோம். இது ஒரு தோட்டத்தில். இதை வீடியோ நான் எடுக்கையில் இந்த சாமியோட பேர் எனக்கு தெரியாது. இந்த பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார்ல, தோட்டத்துக்காரர், தண்ணி பாய்ச்சிக்கிறார், அவர்கிட்ட கேட்டேன். இப்போ எனக்கு பின்னாடி தர்ற சாமி பேர் மகாலிங்கம் கோயில். ஐயா, கல்லில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ இந்த பக்கம் தெரிகிறது கருப்பசாமி கோயில். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது மாதிரி தமிழ்நாட்டில் நாங்கள் எங்களோட மத வழிபாடு, இந்துக்களோட மத வழிபாடு. நாங்கள் கல்லா சாமியாக கும்பிட்றோம், மரத்தை சாமியாக கும்பிட்றோம். இல்லை எதவோ ஒன்றை வச்சு நாங்கள் சாமியாக கும்பிட்றோம். அது எங்களோட இஷ்டம். உங்களுக்கு என்னடா வந்துச்சு? இப்போ தீபத்தூண், திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் கல்லுதாப்பா தீபத்தூண். வானத்திலிருந்துலாம் வராது, பூமியிலிருந்து எடுத்து வச்ச கல் தான். அதில் தான் நாங்கள் தீபம் ஏற்றணும். 8 அடி உயரம் தீபத்தூண். இந்த திமுககாரங்க ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்னும் என்னென்ன சமூக வலைதளங்கள் இருக்கோ அத்தனையுமே என்னமோ பெரிய செம்பு நக்கி மாரி தூக்கிக்கு வரீங்க, இனத்துக்கு வர்றீங்க. எங்களோட மத வழிபாடில் உனக்கு என்ன உரிமை இருக்குது? நான் ஒரு தனி மனுஷனாக கேட்குறேன். ஒரு நான் இந்து தான். இந்திய திருநாட்டில் நான் இந்து. என்னோட மத வழிபாட்டில் தலையிட நீ யார்? உனக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீ இந்த பூமியில் எப்படி பிறந்து வாழ்கிறியோ அதே மாதிரி தான் நான் இந்த பூமியில் பிறந்து வளர்ந்து வாழ்கிறேன். என்னோட மத வழிபாடு, நாங்கள் சாமி கும்பிட்றோம். எங்கள் இஷ்டம். நீ சொல்லி கேட்கணுன்ற அர்த்தம் இல்லைடா. தற்குறிகளா கேள்வி. ஏன் பிறந்தோம், ஏன் வளர்ந்தோம்னே தெரியல. கூடுனா உங்கள் அம்மா வயிற்றுலேருந்து நீ பிறந்ததுலேருந்து 70 வருஷம் இல்லை 80 வருஷம் இருப்ப. அவ்வளோதான் இருப்ப. அது பேர் இந்த மண்ணு தின்னுற ஒன்றைய இல்லை தீயில எரிஞ்சிருவேன். இது 2 தான் நடக்க போகுது. நீ ஒன்றும் இந்த கோட்டையை கட்டியில் ஆள போகிறதில்ல. கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருக்க போகிற. சராசரி பார்த்தா 20 வருஷம் கூட நீ முழிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் ரோட்டில்.